பிறகு அண்ணாமலை ஆன்மீகத்தை கையிலே எடுத்து காவடி கூட எடுத்து பார்த்தார். புதிய கல்விக் கொள்கையை எவ்வளவு இழைப்பு வந்தாலும் தமிழக முதல்வர் அவர்கள் உறுதியாக இருப்பார். இந்த ஆட்சியை போல் எந்த ஆட்சியிலும் தமிழ் கடவுள் முருகனுக்கு பெருமை சேர்த்தது இல்லை. மக்களை பிளவுபடுத்த வேண்டும் என்ற சங்கிகள் தான் திருப்பரங்குன்றம் முருகர் திருக்கோயிலுடைய பிரச்சனையை ஊதி பெருசாக்க நினைக்கின்றார்கள். போராட்டம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில அந்த புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தி தீர்வோம், தமிழ்நாட்டில் இதை வச்சு அரசியல் செய்யறாங்க. நேற்று தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கார். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஏற்கனவே கடுமையான தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார். தமிழகத்தை வேறு கோணத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய சூழலை ஏற்படுத்தி விடாதீர்கள் என்று எச்சரித்திருக்கின்றார். நிச்சயமாக ஒட்டுமொத்த தமிழக மக்களும் ஒன்றிணைந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலே வெகுண்டெழுகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கு அவர்கள் முயற்சித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நிச்சயம் புதிய கல்விக் கொள்கையை எவ்வளவு இழைப்பு வந்தாலும் எங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எடுத்த நடவடிக்கையில் ஏற்கனவே இரும்பு மனிதரை போல் உறுதியாக இருப்பவர், இதிலும் உறுதியாக இருப்பார். அவர் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக இருந்தபோது வேல் யாத்திரை நடத்தி ஏதாவது ஒரு புரட்சியை ஏற்படுத்தலாம் என்று நினைத்தார். அவர் வேல் யாத்திரைக்கு பிறகுதான் இந்த தமிழக மண்ணில் திராவிட மாடல் ஆட்சியை மாண்புமிகு எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள் உருவாக்கி காட்டினார். அதன் பிறகு அண்ணாமலை ஆன்மீகத்தை கையிலே எடுத்து ஏதாவது ஒரு வகையில் இந்த தமிழகத்தை கைப்பற்றி விடலாம் என்று காவடி கூட எடுத்து பார்த்தார். காலிலே செருப்பணியாமல் கூட நடந்து பார்த்தார். ஆனால் தமிழக மக்கள் 39 அல்ல 40 தமிழகத்திற்கு என்று நாடாளுமன்ற தேர்தலில் விடையளித்திருக்கின்றார். தமிழ்கடவுள் முருகனுக்கு பெருமை சேர்க்கின்ற திராவிட மாடல் ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையில் அமைந்திருக்கின்றது. இந்த ஆட்சியை போல் எந்த ஆட்சியிலும் தமிழ்கடவுள் முருகனுக்கு பெருமை சேர்த்தது இல்லை. அறுபடை வீடுகளையும் இன்றைக்கு புனரமைக்கின்ற பணியிலே 817 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து இன்றைக்கு முருகனுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்றோம், தமிழ்கடவுள் முருகனுக்கு. அதேபோல் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் 105 முருகர் திருக்கோயிலுக்கு மாத்திரம் திருப்பணிகளை செய்திருக்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் உலகமே திரும்பி பார்க்கின்ற வகையில் 22 நாடுகளை சேர்ந்தவர்கள் 2 நாள் மாநாடு என்று அனைத்துலக முத்தமிழ் முருகர் மாநாட்டை பழனியிலே லட்சோப லட்ச மக்கள் திரளுகின்ற ஒரு மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி காட்டிய அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலே இருக்கின்ற அரசு. அதோடு மட்டுமல்ல, அறுபடை வீடுகளுக்கு 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அறுபடை வீடுகளையும் ஒரே முறை தரிசித்து உண்டு உறைவிடத்தையும் ஏற்படுத்தி தந்து அதற்குண்டான முழு செலவையும் அரசே ஏற்றுக்கொண்டு இதுவரையில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட முருக பக்தர்களை கட்டணமில்லாமல் அறுபடை வீடுகளையும் முதியோர்களை சென்று தரிசிக்க வைத்த ஆட்சி இந்த ஆட்சி. திருப்பரங்குன்றத்தை பொறுத்தளவில் அதை கையிலே எடுத்து அரசியலாக்க முயற்சித்து கொண்டிருக்கின்றார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர்களை பொறுத்தளவில் எம்மதமும் சம்மதமே, எல்லோருக்கும் எல்லாம். சுதந்திர இந்தியாவில் சுதந்திர மூச்சுக்காற்று தமிழகத்தில் முழுவதுமாக நிலவிட எத்தகைய நடவடிக்கை வேண்டுமானாலும் மேற்கொள்ள மாண்புமிகு தமிழக முதல்வர் தயாராக இருக்கின்றார். நான் ஏற்கனவே சொன்னது போல் இனத்தால், மொழியால், மதத்தால் இந்த மக்களை பிளவுபடுத்தி பார்க்க முடியாது. மதுரை மண்ணினுடைய மக்கள் ஒற்றுமையோடு இருக்கின்றார்கள். மாமன் மச்சான்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று புதிய தலைமுறை, தினத்தந்தி போன்ற பேட்டிகளில் நாங்கள் பார்த்தோம். மற்ற மாவட்டத்திலே இருந்து இனத்தால், மொழியால் மக்களை பிளவுபடுத்த வேண்டும் என்ற சங்கிகள் தான் அந்த மதுரை திருப்பரங்குன்றம் முருகர் திருக்கோயிலுடைய பிரச்சனையை ஊதி பெருசாக்க நினைக்கின்றார்கள். இந்த மக்கள் ஒற்றுமையோடு இருக்கின்ற மக்கள். ராமானுஜர் பிறந்த மண் இது. ஒற்றுமைக்கு விலை மதிப்பு தர முடியாத மண். ஆகவே முருகனுடைய கனவு பகல் கனவாகும். முருகர் எங்களோடு தான் இருக்கின்றார். மாண்புமிகு தமிழக முதல்வரோடு உறுதியாக இருக்கின்றார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.